மா திரும்ப திரும்ப கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையாலுமே அப்பா ஆக்சிடென்ட்ல தான் இருந்தாரா? முத்தழகு அண்ணா அந்த போரிக்கு வந்துட்டானே. விட்றா அவனை. அண்ணா ஓடியாத பக்கம். பரதேசி எங்க விட்டு போன மாதிரி கையை வச்சுக்க நீ. அண்ணா விடுங்க. மா சொல்லுங்கம்மா, உங்களை தானே கேட்குறேன். அப்பா எப்படிதாம்மா இருந்தாரு? ஏன்பா இதே கேள்வியை நீ எத்தனை தடவை தான் கேட்ப? இப்பவும் சொல்றேன், உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல தான்ப்பா இறந்தாரு. சரி, நீ இந்த விஷயத்த ஆரம்பிச்ச இதை பத்தியே பேசிட்டு இருப்ப. படையல் போட்டாச்சுல்ல, கோவில்ல போய் சாமி கும்பிடணும், சீக்கிரம் கிளம்பு. அப்படியே கோவிலுக்கு போயிட்டு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். ம் சரிம்மா. என்ன பாஸ்கர், என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையா? ஆமா, அப்படியே பார்த்து 20-30 வருஷம் ஆகுது. ஒரு 5-6 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயேவா மறந்துடுவோம்? சித்ரா, கர்ணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குவார்டர்ஸ்ல இருந்தால, அப்போ இவங்க எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அந்த பழக்கம். ஓ, இவன் பாஸ்கர், இவங்க அவன் அம்மா. ஹாய். ஹாய். அம்மா, இது சித்ரா, என் தங்கச்சி மாதிரி, என் ஹஸ்பண்டோட சொந்தக்கார பொண்ணு. ஆமா, என்னாச்சு? வண்டியை ஏமா தள்ளிட்டு வர? அதுவாமா, வர வழியில திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகல. அதான் பக்கத்துல இருக்கிற ஒர்க் ஷாப்ல விடலான்னு போய்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் நீ இப்படியே தள்ளிட்டு போவ? வேற என்னமா பண்றது, போய் தானே ஆகணும். நீ இருமா. டேய் பாஸ்கர், நீ கூட போய் விட்டுட்டு வாடா. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் போய் விட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம், நானே தள்ளிட்டு போயிடுவேன். நீ இருமா, ஆம்பளை பையன் இருக்கான், அவன் தள்ளிட்டு போய் விடுவான். இல்ல, நீ என் கூட வீட்டுக்கு வா. நம்ம 2 பேரும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரேன், நீங்க போயிட்டு வாங்க. சொன்னா கேளு. பாஸ்கர், நீ வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வந்துரு. நான் இவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். ம் சித்ரா, அம்மா இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்க, நீ பாஸ்கர் கூட போய் வண்டிய பாண்டி கடையில விட்டுரு. வண்டி ரெடியான உடனே நீ வீட்டுக்கு வந்துரு. நான் கர்ணாவை வர வச்சு அவன் கூட வீட்டுக்கு வந்துடுறேன். ம் சரிக்கா. யாரா நீ? எதுக்கு இவ்வளவு அடிக்க வர? பாஸ்கர், இது என் தம்பி தான். ஏய், அவ என் அக்கா. அவளை நான் அடிப்பேன், மிதிப்பேன். அதை கேட்க நீ யாரா? எட்ரா கையா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நடு ரோட்ல நின்று கண்டவன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்க. ஏய், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கை ஓங்குற. ஏய், உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஏய், உனக்கு இது தேவையில்லாத வேலை. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுன அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். ஏய் விஸ்வா, வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சர்வீஸ் பண்ண வந்தாங்க, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா இவன் கூட தான் வரணுமா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ஏய், நாங்க சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அசிங்கமா பேசுற வச்சுக்காத. ஏய், என் அக்கா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு நீ யாரா? என்ன ரூட் விடுறியா? ஏய், எந்த காலத்துலடா இருக்க நீ? ஒரு பொண்ணும் பையனும் சாதாரணமா சிரிச்சு பேசினா உங்களுக்குலாம் தப்பா தான் தோணுமா? ஏண்டா உனக்குலாம் இப்படி பேச அசிங்கமா இல்ல? டேய் விஸ்வா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? மானம் போகுது சித்தப்பா. வெளியே தலை காட்ட முடியல, அசிங்கப்படுத்திட்டு இருக்காவ. யாரா?
என்ன பிரச்சனை? எல்லாம் இந்த சித்ரா தான். டேய், நம்ம சித்ராபிய சொல்ற? அவ என்னடா பண்ணா? ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளர்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி அவுத்து விட்டா மானத்தை வாங்கிட்டு தான் வந்து நிப்பா. நம்ம குடும்ப மானமே போச்சு சித்தப்பா. டேய், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லவே அசிங்கமா இருக்குப்பா. எவனே தெரியாதவன் கூட சித்ரா நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காப்பா. யாரடி இவன் கேட்டா அந்த வேலைக்காரி இந்துக்கு தெரிஞ்சவன் சொல்றா. ஏண்டி இப்படி கண்டவன் கூட நின்னு சிரிச்சு பேசிருக்கேன்னு கேட்டா அவன் என்னவே மறைக்கிறான். எனக்கே புத்திமதி சொல்றான். ராஸ்கல். எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? முதல்ல அமைதியாடுறா. பா, என்னப்பா என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? இன்னைக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்கவன் நாளைக்கு அவன் கூட சந்தோஷமா பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல, இன்னைக்கு அவ வரட்டும். செத்தா அவ என் கையில. டேய், ஒரு பொண்ணுக்கு பயம் வரணும்னா பொண்ணை ஒன்றும் பண்ணக்கூடாதுடா. பொண்ணு கூட பேசுறான் பாத்தியா, அவனைத்தான் ஏதாவது பண்ணணும். போடு. ஏய் கர்ணா, அங்க பாரு பாஸ்கர். ஏய் கர்ணா, பாஸ்கர் யாரோ அடிக்கிறாங்க, போய் பாரு. Hey! கர்ணா, கர்ணா, கர்ணா போதும் கர்ணா, கர்ணா, கர்ணா போதும் கர்ணா, கர்ணா விடு.